எங்களை மாதிரி மீனவர்களுக்கு இந்த கடல் தான் அம்மா, அப்பா, சாமி எல்லாமே. ஆனால் இந்த அனாதைக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு காதலையும் தந்துச்சு. எனக்கு சொந்தம்னு சொன்னால் கடல், போட்டு, வலை, நான் பிடிக்கிற மீன்கள். இப்போ இன்னொரு சொந்தம் சுதா. பார்த்து பார்த்து பயப்படாதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. கொஞ்சம் அகதி முகாமில் இருக்க பிடிக்காம வாழ்ந்தாலும் செத்தாலும் அது சொந்த மண்ணில் தாங்கிற எண்ணத்தினால இந்த மாதிரி குண்டடிப்பட்டு செத்தவங்க நிறைய பேர். ஏன் நல்ல நேரம் சுதா சாகலை. பார்த்து பார்த்து டேய், யாரா அந்த பொண்ணு? முகாம்லேருந்து தப்பிச்சு கடல் வழியாக நீந்தி போகும்போது கடல் படையினர் சுட்டாங்களாண்ணே. என்னது, சுட்டாங்களா? டேய், நமக்கேண்டா இந்த வம்பு? முதல்ல அந்த பொண்ணை எங்கேருந்து கூப்பிட்டு வந்தியா, அங்கே போய் விட்டுட்டு வா. இல்லைண்ணே, பார்க்குறதுக்கு பாவமாக இருந்துச்சு, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் வேண்டுமென்றா போயிடுறேனே. காயாற வரைக்கும் இருங்க. என்ன வயசு பொண்ணாக இருக்கீங்க, இதான் இந்த ஊரில் கை, காது, மூக்கு எல்லாம் வச்சு பேசுவாங்க. சரி, யாருன்னா கேட்டால் தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் இங்கே வாடா. இந்த பொண்ணு யாருன்னு கேட்டா உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்கிறேன்னு என் முதலாளி சொன்னப்போ கூட இந்த சுதாவை நான் காதலிப்பேன்னு எனக்கு தோணலை. மறுநாள் என் கூடவே கடலுக்கு வந்தா மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் முதல்ல கடலுக்கு போகிற மாதிரியே இருந்துச்சு. நான் அவகிட்ட மனசை விட்டு நிறைய பேசினேன். சுதா, சாப்பிடலையா நீ? புசிக்க இஷ்டம் இல்லை. எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருந்தா எப்படி பசிக்கும்? நீதான் செல்வாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? குழந்தையும் தெய்வமும் ஒன்றும்பாங்க. அந்த குழந்தை சொன்னப்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எப்பவும் கோயிலுக்கு போகாதனா அப்போ கோயிலுக்கு போனேன். அம்மா தாயே, இவ்வளோ நாள் அனாதையாக இருந்துட்டேன். எனக்குன்னு ஒருத்தி கிடச்சிருக்கா. அவன் மனசுலேயும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அவளை என் கூட சேர்த்து வச்சிரு தாய். என்னோட கால்கள் சுகமாய் கொண்டு வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிலும். ஆனால் எனக்கு வருத்தமாக இருக்கு. ஏன்? காயம் மாறிட்டா நீ போயிடுவல்ல. ஊமை கண்ட கனவு மாதிரி நான் ஒன்று நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கனவை கலைக்கிற மாதிரி சுதா ஒரு முடிவு எடுத்திருந்தா. இந்தியாவோட கடல் எல்லைக்கு கொண்டு போய் அவளை விட சொன்னான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நான் அவளை காதலிக்கிறது கூட. ஆனால் என் காதலை அவள் தாய்மண்ணு ஜெயிச்சிருச்சு. என் மீது கோபமோ? என்னை நம்புங்கள், நான் திரும்ப வருவேன். எப்போ?
என் குடும்பத்தாரை பார்த்த பிறகு. ம்ஹும். எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கும் உங்க மேல பிரியம் உண்டு. அப்போ நானும் உன் கூட வரேன். இல்லை இல்லை, அது இயலாது. நான் போகும் பாதை மிக கடினமானது. போதும் போதும், நிறுத்துங்கள். இதுக்கு மேல நான் போய் கொள்கிறேன். சுதா, கண்டிப்பா வருவல்ல? கண்டிப்பா சுதா நல்லபடியா போய் சேர்ந்துருப்பா. நான் நம்பிக்கையோட காத்திருக்கேன். சுதா திரும்பி வருவான்.